அப்பா சண்டே அதுவுமா ஒரு பறவைகள் விலங்குகள்லாம் செய்ய மாட்டிங்களாப்பா இந்த வீட்டில்? டேய் இன்னைக்கு அமாவாசைடா. பார்த்தீங்களா மக்களே, என்னதான் ஊருக்கே இது வந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தான். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த படிக்கிற டைமில் வந்து டைவர்ட் ஆகுவீங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் டைம் மட்டும் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் தள்ளி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் படிக்கும் போது டெய்லியும் வந்து ஜிம் போவேன். அது வந்து எனக்கு வந்து ஜிம் போகிறது உடம்புக்கு நல்ல விஷயம் தானே, அதில் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்பீங்க. அது நான் இப்போ ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆகும். அது உடம்புக்கு நல்லது தான், பட் எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆகும். அதுக்கு நான் பார்த்து டயட் எடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் நிறைய நேரம் தூங்குவேன். இப்போ ஒர்க் அவுட்டுன்றது என்னது, நமக்கு வந்து நம்ம எவ்வளோ டயட் எடுக்கிறோமோ அதுதான் 50%. ஒரு 25% வந்து ஒர்க் அவுட்டு, மீதி 25% வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இந்த 3 சேர்ந்தது தான். ஸோ அப்போ ஓவராலாக நான் என்னோடய படிக்கிறது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ வேஸ்ட்டாக, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது வேஸ்ட் இல்லை, பட் படிக்கிற டைமில் அது வேஸ்ட்டு தான். படிப்பை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் ஒரு வருஷமோ ஒரு 1.5 வருஷமோ வேலை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காம்படிஷனே பண்ணலாம். சரிங்களா? பார்த்து அவ்வளோ டைம் இருக்கும் உங்களுக்கு. வெறும் 8 ஹவர் தான் டெய்லி டியூட்டி. சில ஆஃபீஸ்லலாம் 7 ஹவர் தான் இருக்கும், சில ஷிஃப்ட்லாம் 6 ஹவர் தான் இருக்கும். ஸோ பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? ஸோ படிக்கிறப்ப அதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. இன்னுமே நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? குரூப் டிக்கு ஆகட்டும், NTPCக்கு ஆகட்டும், ஃபுல்லாக ஒரு உங்களுக்கு A to Z ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் சும்மா 1-2லாம் இருக்காது. ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 800 900 ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். சண்டே அதுவுமா சாம்பார், பன்னீர், காய்கறி. ஓகே, பை மக்களே.